அட ஏன்பா போலீஸு சாக்கியமா? எப்படி நீ சாக்கியமா இருக்க முடியும்? அதான் என்னை ஏத்து கொடுமைக்கு வேலைக்கு ஆப்பு வச்சுட்டேன். அதான் நான் சொல்றது, இடம் பார்த்து கை வைக்கணும். என்னோட ஃபேக்டரி லேபரை நான் தான் கொண்டேன் அப்படின்னு நீ என்னமோ தகுடு தகுடு அப்படின்னு வசனம் பேசினேன். இப்போ பொட்டி பாம்பு அடங்கி நிக்கிறிய, உன்னோட வேலையும் போச்சு. இனி என்ன பண்ண போற? கஷ்டப்படா கைலாசம். கடவுளே உன்னை ரொம்ப குடைறான்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க மனைவிக்கு கையும் வரலையாமா, காலும் வரலையாமா? இந்த 1க்கு 2க்கெல்லாம் எப்படி? அள்ளித்தானே ஆகணும், வேற வழி என்ன? தம்பி பேசவே காணா. அவமக்காரன் கூடி சுடவிட்டு பறக்கும் போது சத்தியத்துக்கு சோதனை வரத்தான் செய்யும். ஆனா அது ஆயுசு பூரா ஜெயிக்காது. உளுந்து விட்டு பிடிச்ச தீயல உங்க அதிகாரம் அழியத்தான் போகுது. புதிய பாரத பிறக்கத்தான் போகுது. அப்ப மீண்டும் காக்கி சட்டையை போட்டு உங்க கையில விலங்க மாட்டிக்குள்ள ஏத்தத்தான் போறேன். யார்? நாங்களா? என்ன எஸ்ஐ ரொம்ப தாமாஸ் பேசுறீங்களாக்கே? இதான மொதல் வருஷம். பரவாயில்ல, நீயே என்ன பண்ண, அதாவது பருவ காற்று கூட மாறி வீசலாம். ஏன் அமாவாசையில கூட முழுநிலவு தெரியலாம். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ராஜாவும் நான் தான், ராஜாதி ராஜாவும் நான் தான். என்ன தலை மயிரை கூட உன்னால புடுக்க முடியாதுடா. நீ எஸ்ஐ ஆனாலும் சரி, இல்ல எஸ்பி ஆனாலும் சரி, இல்ல எஸ்பி சௌத்ரி ஆனாலும் சரி, கண்ணா என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்க நீ பிறந்து வரணும். ஓகே? ஏண்டாடே எஸ்ஐ சௌக்கியமா? ஐயா ஐயா சாமி, இதுதாங்க நேரம். நீ எல்லாம் மாறு. ஏய் சக்கரவர்த்தி, மலை அண்டா மலை அண்ணா